ரீகலெக்ட் பண்ணிட்டு இருக்க நாம சென்ற வாரம் பாம்பே படத்தை பார்த்தோம். இந்த வாரம் நம்ம 2012 சூர்யா ஒரு நடித்து கேவி ஆனந்த் டைரக்ஷன்ல ரிலீஸ் ஆன மாற்றான் படத்தை பத்தி பார்க்க போறாங்க. இந்த படத்தோட ஸ்டோரியை பொறுத்த வரைக்கும் கதாநாயகன் ஒரு சின்ன வயசுல வளர்ந்துட்டு இருக்கும் போது முதல்ல பிறந்ததே ரெட்டை பிறவியா ஒட்டி பிறந்திருக்காங்க. அம்மா பிரிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. முட்டாள் மாதிரி பேசாத, இது ஒன்றுதான் வழி. ஆனா அப்பா பிரிக்கலாம் அப்படின்ற அந்த ஒரு மைண்ட் செட்டுக்கு இருக்கிறாரு. இப்போ அவங்க ரெண்டு பேரும் வளர்ந்துட்டு இருக்கும் போது ஸ்கூல் பகுதியில் அவருடைய அப்பாவுடைய பிஸ்னஸ் லாஸ் ஆயிடுச்சு. அதனால மாடு வச்சு ஒரு பிஸ்னஸ் பண்றாங்க. இப்போ ஒரு 20 வயசு கழிச்சு அவங்க அப்பா ஒரு மில்க் பவுடரை தயாரிக்கிறாரு. அதையும் லான்ச்சும் பண்றாரு. அந்த லான்ச் பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கடுத்து அந்த பவுடர்ல ஏதோ ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிக்கல்ல வருது. ஸோ இது எதுக்காக வருது, இதுக்கு பின்னாடி என்ன இருக்குது, அப்பா எப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் அப்படின்னு ரிவீல் பண்றது தான் இந்த படத்துடைய என்டையர் ஸ்டோரி. இந்த படம் 2012 வந்த ஒரு டைம்ல படம் ஃபெயிலியர் ஆயிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அப்போ கோப்படம் ஹிட் ஆயிருக்கு, இந்த படம் ஃபெயிலியர் ஆயிருக்கு அப்படின்ற போதே வாழ்க்கையில வெற்றி தோல்வி அப்படின்றது வர்றது சகஜம் அப்படின்னு சொல்லி படத்துடைய ஆர்ட் டைரக்டர் கிட்ட கேவி ஆனந்த் சொல்லியிருக்காரு. கேவி ஆனந்த் ஒரு டைரக்டர் மட்டும் கிடையாது, ஒரு சினிமோட்டோகிராஃபரும் கூட. ஒரு அற்புதமான ஒரு படங்கள்லாம் கொடுத்து மறந்துருக்காரு அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்துல நாணி கோணி அப்படின்ற அந்த ஒரு பாடல் விஷுவலி வேற லெவல்ல இந்த பாட்டை ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. ஒவ்வொரு பாட்டுமே ஹாரிஸோடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஆகட்டும் அண்ட் வரிகள் ஆகட்டும் எல்லாமே சூப்பர் ஹிட் பிளாக் பஸ்டர் ஆயிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இது போக ஒரு சில காமெடி போர்ஷன்ஸ்லாம் இருக்கு. அம்மாக்கும் மகனுக்கும் நடக்கக்கூடிய அந்த ஒரு போர்ஷன்ஸ் அண்ட் செகண்ட் ஹாஃப்ல அப்பா இந்த மாதிரியான ஒரு கேரக்டரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிவீல் ஆகக்கூடிய அந்த ஒரு போர்ஷன், அதுக்காக எந்த மாதிரி டெசிஷன் எடுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிரேட்டஸ்ட் ஆஃப் மூவி அப்படின்னே சொல்லலாம். பண்ற சரி இவனுங்களை கல்யாணமா பண்ணிக்க போற? ஆமாங்க. டேய் அவங்க ஜாலியா இருக்கும்போது நீ என்னடா பண்ணுவ? கண்ண முடிப்பேன்க்கா. ஏண்டா ரெட்டை கதிரே அண்ட் யாரோ யாரோ இந்த ரெண்டு பாட்டு மட்டும் வீட்டு பகுதியில் எடுக்கிற மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டல் நார்மலான ஒரு சாங்காக கொடுத்துருப்பாங்க. மற்றபடி ஒரு பப்பில் எடுக்கக்கூடிய அந்த ஒரு பாடல் ஆகட்டும், இல்லை இன்னொன்று ஒரு லிட்ரலி ஒரு வெளிநாட்டில் ஒரு பப்பில் எடுக்கக்கூடிய ஒரு போர்ஷன் மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. வெளிநாட்டில் எடுக்கக்கூடிய காட்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு சினிமோட்டோகிராஃபி அப்படின்ற ஆஸ்பெக்டில் விஷுவலி அழகாக அந்த படத்தை ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. நம்மளுக்கு துளி கூட 2 hours 45 minutes போகுது அப்படின்னு போர் அடிக்காத அளவுக்கு படத்துடைய திரைக்கதை நல்லாவே கொண்டு போயிருந்தாங்க. இந்த படத்தை ஜென்சி ஆல்ஃபா அவங்க இந்த படத்தை பார்த்துருக்க மாட்டாங்க. 2K கிட்ஸ் பெரும்பாலும் பார்த்துருப்பீங்க. மேபி நீங்கள் ஒரு சிலர் பார்க்கல அப்படின்னா இந்த படத்துடைய கான்செப்டுக்காக படத்தை ஒரு வாட்டி பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இன்டர்வலில் வரக்கூடிய எதிர்பாராத ஒரு ட்விஸ்ட், அந்த ஒரு ட்விஸ்ட் என்னன்னா தன்னுடைய பிரதர் இறந்து போயிடுவார். அப்போ பிரதர் இறந்து போனதுக்கப்புறம் அவர் பிரதர் இறக்கிறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி என்ன மாதிரியான ஒரு ஃபைட்டிங் சீன்லாம் வருது, என்னதான் அவங்களுக்குள்ள ஒரு சண்டை வந்தாலும் அண்ணன் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிரியாமல் அவங்களுடைய அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் நல்லா ஸ்ட்ராங்காக இந்த படத்தில் கொடுத்துருப்பாங்க. அண்ட் படத்துடைய காமெடியை பொறுத்த வரைக்கும் போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு சீக்வன்ஸ் நடக்கும். என்னன்னா நீங்கள் 2 பேரும் ரெட்டை பிறவியாக இருக்கீங்க, 2 பேரும் லவ் பண்ணுறீங்க என்னடா அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு டபுள் மீனிங் காமெடி நல்லாவே கொண்டுட்டு போயிருந்தாங்க.